ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்குது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நவக்கிரகங்கள் தான் காரணம். நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான வேலையை செய்யும். அதுல மெயினான கிரகமாக சில கிரகங்கள் இருக்கும். அது செய்யக்கூடிய வேலைகளை தெரிஞ்சு நாம் அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாக ஜோதிடத்துல சொல்லப்படுது. அந்த வகையில ஜனவரி 28 மெயினான ஒரு சம்பவமானது நடக்க போகுது. அது என்னன்னா, சுக்கிர பயிற்சியானது நடக்க போகுது. சுக்கிர பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தலையெழுத்து மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு எல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது. அந்த ஜாக்பாட் அடிக்கக்கூடிய விஷயங்களை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுக்கிர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு இந்த வீடியோல ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க. உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்க ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம். சுக்கிர பயிற்சியினால எல்லா ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. அதுல ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க. செல்வம், செழிப்பு, காதல், வளமை ஆகியவற்றுக்கு அடையாளமாக சுக்கிர பகவான் திகழ்றாரு. இவர் ரிஷபம், துலா ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. இப்பேற்பட்ட சுக்கிர பகவான் மாதம் ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றுவாரு. இவருடைய இந்த ராசி மாற்றம் 12 ராசிக்காரங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுக்கிர பகவான் இந்த மாதத்துல தன்னுடைய ராசியை மாற்றுறாரு. அவருடைய இந்த பிற்போக்குத்தனமான மாற்றமானது உங்க ராசிக மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் உங்க ராசிக்காரங்க இதன் மூலம் ராஜயோகத்தை பெற போறீங்க. அந்த ராஜயோகம் என்ன மாதிரியான பலன்கள் பெற போறீங்க அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோல ஜோதிடர்கள் சொன்னதை சொல்ல போறேன். ஸோ உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய இயக்கமானது சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்காரங்க 11வது வீட்டுல இந்த பயிற்சி இருக்குது. இதன் மூலம் ரிஷப ராசிக்காரங்க உங்களுடைய ஒவ்வொரு விருப்பமும் இனி நிறைவேறும். வருமானமும் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த வேலையானது கிடைக்கும். இந்த டைம் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோடு சம்பள உயர்வும் கிடைக்கும். இந்த மாதிரியான பல அதிசயங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில உங்களுக்கு நடக்கும். ஆக்சுவலி இந்த சுக்கிர பயிற்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரமானது ஆரம்பமாயிடுச்சு என்று சொல்லலாம். இதுல மட்டும் கவனமாக இருக்கணும் என்று சில எச்சரிக்கை இருக்கு. எதுல மட்டும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எதுல மட்டும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க. வாங்க ரிஷப ராசிக்காரங்க உங்க ராசிக்கான பலனை இந்த வீடியோல பார்க்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்மளுடைய நம்பிக்கையாகவே இருக்குது. அப்படி தை பிறந்த சில நாட்கள்லயே சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெறுது. இந்த சுக்கிரன் உச்சத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கொட்டும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அந்த வகையில இந்த தொகுப்புல 2025 சுக்கிர பயிற்சினால ரிஷபராசிக்காரங்க நீங்க பலன்கள் என்ன காண போறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன். ஆக்சுவலி சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கும் சுக்கிரன் அமைப்பு முக்கியம். வீடு, வாகனம், ஆடம்பர பொருட்கள், திருமணம், ஜவுளி, உணவகம், விடுதி ஆகியவற்றுக்கு சுக்கிரன் தான் பிரதானம் என்று சொல்லலாம். இவர் வரக்கூடிய ஜனவரி 28 சுக்கிரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மீன ராசியில உச்சபலத்தோடு சுக்கிரன் அமர போறாரு. குருவுடைய வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டுல குருவும் பரிவர்த்தனை செய்ய போறாங்க. இதனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் 10வது இடத்துல இருந்து 11வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கு ராகுவோடு சுக்கிரன் உச்ச பலத்துல அமர்றாரு.
மேலும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை சிறப்பான பலன்களை இதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்க செய்யும். ரிஷபத்துக்கு ராசி மற்றும் லக்ன அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். அதே போல சுக்கிரன் 6வது இதுல இடத்துக்கு அதிபதி. பகை, நோய், கடன் ஆகியவற்றுக்கு அந்த அமைப்பு காரணமாக இருக்கு. உங்க ராசிநாதனான சுக்கிரன் வலுப்பெறதுனால உங்களுடைய செயல் சிந்தனையில தெளிவு இனிமேல் பிறக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. பெரிய லட்சியத்தை குறிவைத்து அதை எளிமையாக அடைவதற்கு சூழல் இந்த காலத்துல உருவாகும். அந்த சூழலை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தைரியமானது அதிகரிக்கும். மகிழ்ச்சி பொங்கும். இனி நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். தடைப்பட்ட ஆசைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நிறைவேறும். சமூகத்துல உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்பு, அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய செயல்பாட்டுக்கு புகழ், பாராட்டு குவியும். எல்லாத்த விட கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு ஆகியவற்றில் சிக்கி தவித்திருப்பீங்கல்ல, அதுல இருந்து இப்ப விடுபடக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பயிற்சி காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில யோகோ என்று சொல்லலாம். இதுவரை எதிர்ப்பு தெரிவித்து பகையாளியாக இருந்தவர்கள் உங்க நண்பர்களாக மாறுவாங்க. இந்த மாதிரியான அதிசயம்லாம் உங்களுக்கு நடக்கும். எதிர்ப்புகள் முற்றிலும் உங்களுக்கு நீங்கும். கடனால் உங்களுக்கு இருந்த நெருக்கடி எல்லாமே நீங்கி தவிடுபொடியாகி பொருளாதாரமானது உயரும். அது மட்டும் இல்லாம உடல்நல பிரச்சனையினால அவதிப்பட்டு வந்தவங்க அத்தனை பேருக்கு அதுலேருந்து நிவர்த்தி ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் பயங்கரமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். ஸோ வழக்குகள் நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டாம். நீண்ட காலமாக வாங்க நினைத்த வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பானது இப்போ ஏற்படும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல வாகனத்தை வாங்குங்க. வாகனம் வாங்குவதற்கு இது மிகவும் சரியான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் கனவான சொந்த வீடு வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். அதுக்கும் வெற்றிகரமாக நிறைவேறும். வாடகை வீடு என்ற நிலமாறி பிரம்மாண்டமான வீட்டுக்கு அதிபதியாக மாறுவீங்க. ஆக்சுவலி நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர பயிற்சியில் யோகம் உங்களுக்கு நிறைய இருக்குது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க முடியும். நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க முடியும். வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க முடியும். நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வாங்க முடியும். அந்த மாதிரியான வாங்க முடியக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. அதனால் இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடம்பர வாழ்க்கைக்கு எதிர்பார்த்த பொருட்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே உங்களால் வாங்க முடியும். ட்ராவல் கூட நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பயணங்களானது அதிகரிக்கும். அந்த பயணங்களால் சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும். காதல் உறவில் மகிழ்ச்சியானது ஏற்படும். காதல் உறவு திருமணம்லாம் செய்யணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றிகரமாக முடியும். பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இருக்கும். வாய்ப்புகள் தேடி வரும். எல்லா வாய்ப்பையும் கரெக்டாக பயன்படுத்திக்குங்க. தொழிலில் முன்னேற்றமானது இருக்கும். எதிர்பார்த்த மாற்றங்கள் தொழிலில் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியும். பெண்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உணவு, விடுதி, அழகு சாதனம், ஜவுளி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்றாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் துறையில் ஜொலிப்பீங்க. புகழ் பெயரில் உச்சம் தேடுவீங்க. தேடுவதற்கேற்ப நன்மை உண்டாகும். புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்த யோகம் கிடைக்கும். விளையாட்டுத்துறையில் பல்வேறு சாதனைகள் படைப்பீங்க. இருப்பவர்களுக்கு சொகுசு வாழ்க்கைக்கு எந்த குறைவும் இருக்காது. மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து நிம்மதியான பலன்கள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் சிறு தொய்வு கூட இல்லாமல் நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். இருப்பினும் ஆண் பெண் உறவுல சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது. இது பொது பலன்தான். இருப்பினும் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் உங்களுடைய தசபுத்தி, கோச்சார கிரகங்களுடைய பலன்கள் ஆகியவற்றை பொறுத்து இதில் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன்பு சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கான பலன் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.